வழக்கமாக புரட்டாசி மாதம் அப்படின்னு வந்துட்டாலே திருப்பதியில் ரொம்ப க்ரௌடு அதிகமாக இருக்கும். திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டாலே எப்போதுமே பொதுமக்களுடைய கூட்டமானது ரொம்ப அதிகமாக இருக்கும். பெருமாளை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதாக சீசனே இல்லாமல் அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். என்ன கேட்டால் திருப்பதியில் எப்போ கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொரோனா டைம் அப்படிங்கிறதான் ரொம்ப கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. அது கோவிட் டைம் உலகம் முழுக்கவே அப்போது ஒரு பெரிய பேரிடர் பேண்டமிக் நிலவுனுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். அதாவது என்னென்னா, திருப்பதியில் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். எல்லாருமே பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு லட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் காலங்காலமாகவே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த திருப்பதி லட்டு தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம், திருப்பதி லட்டு தான் இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இரும்புரை. அப்படி திருப்பதி லட்டு என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் எல்லாமே ட்ரெண்டிங்கில் போயிருக்கோம். ஸோ நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது என்னென்னா, ஆந்திர மாநிலத்தில் அமராவதியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் பேசின இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு பேசியிருக்காரு. அதில் எதிர்கட்சி ஏற்கனவே ஜெகன்மோகன் தான் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய குறைகளை எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி நிறையா மீட்டெடுத்து கொண்டுட்டு வர்றோம், அவங்க நிறையா விஷயத்தை செய்யாமே விட்டுட்டாங்க அப்படின்னு அப்படியே பேசிகிட்டு இருக்க சாக்கில் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, திருப்பதியை பற்றி தெரியும் மக்களே, ரொம்ப புனிதமான ஒரு இடமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா திருப்பதி தான். ஸோ அங்கே மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்கக்கூடிய இந்த லட்டுலையும் பார்த்தோமேனால் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்னா, அந்த லட்டில் மிருகங்களுடைய கொழுப்புகளும் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, பசுவினுடைய கொழுப்புகள் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சந்திரபாபு நாயுடு அவர்கள் வச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு ஆந்திரா மட்டும் இல்லாமல் ஆல் ஓவராக இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாள் பக்தர்களுடைய மத்தியிலையும் பார்த்தோமேயானால் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஏன்னா திருப்பதி அப்படிங்கிறது இது ஆந்திராவுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாலும், திருப்பதிக்கு அங்கே போகக்கூடிய பக்தர்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே போவாங்க. அதுலேயும் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே மிகப்பெரிய கியூ நிற்கும். 2 நாள் 3 நாள் அப்படிங்கிறது ஒரு 4 நாள் கூட ஆகும். அந்த அளவுக்கு பொது தரிசனத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டமான ஒன்றா இருக்கக்கூடிய நிலையில் அங்கே கொடுக்கக்கூடிய லட்டில் பசுவினுடைய ஒரு மாமிசம் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. இதுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தரப்பில், அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தரப்புலையும் கடும் அதிருப்தியை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜயவாடாவில் ஏற்பட்ட அந்த வெள்ளத்தை மறைக்கிறதுக்காக மீட்பு பணியில் ஒழுங்காக செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு சந்திரபாபு நாயுடு மேலே இருக்குது. அதை மறைக்கிறதுக்காகத்தான் இப்போ சந்திரபாபு நாயுடு இப்போ இந்த ஸ்டண்டை எடுத்திருக்கார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாலுமே, திருமலை தேவஸ்தானத்தினுடைய தலைவராக இருந்த பூமனா கருங்கா ரெட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருமலையில் ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுடைய இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, திருமலையில் இருக்கக்கூடிய லட்டில் இந்த மாதிரியான கொழுப்புகள்லாம் கலக்கப்படுது, நெய்க்கு பதிலாக மாட்டினுடைய கொழுப்புகள் கலக்கப்படுது, அதில் சூரியகாந்தி எண்ணெயினுடைய கொழுப்புகள் கலக்கப்படுது, தரமற்ற எண்ணெய் அதில் உபயோகிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிறது எல்லாமே ரொம்பவுமே அவதூறான ஒன்று, இவரை கடவுள் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கார். திருப்பதி லட்டு விவகாரம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தோமேனால், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸினுடைய மக்களவை எம்பியாக இருக்கக்கூடிய சுப்பா ரெட்டி ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திரபாபு நாயுடுக்கு சொல்லியிருக்காரு. இவ்வளோ பெரிய விமர்சனத்தை வைக்கிறவங்க சந்திரபாபு நாயுடு குடும்பத்தோடு திருப்பதி மலைக்கு பெருமாள் மடி சத்தியம் பண்ணி, ஆமாம் இதில் இதை மாதிரி ஊழல் தான் நடக்குது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தயாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. ஓகே, இந்த லட்டில் இதை மாதிரியான மோசடிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக சொன்ன அந்த லேப் எது அப்படின்னு பார்த்தா, குஜராத்தில் இருக்கக்கூடிய தனியார் ஆய்வகமான கால்நடை மற்றும் உணவியல் பகுப்பாய்வு மையமாக இருக்கக்கூடிய NDDP கால்ஃப் அப்படிங்கிறவங்க தான் இதுக்கான அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பதியில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த நெய்யினுடைய மாதிரிகளில் ஃபார்ம் ஆயில், மீன் எண்ணெய், மாட்டு கொழுப்பு, அப்புறம் பன்றியினுடைய கொழுப்பு, இது எல்லாமே அதில் கலந்துருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகர தகவலை சொல்லியிருக்காங்க. அவங்களே இந்த டேட்டா இருந்தாலும் மற்ற டேட்டா நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்க மற்ற ஆய்வு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
திருப்பதியில் கொடுத்துருக்கூடிய அந்த சாம்பிள்ஸை தரவரிசைப்படி நாங்கள் வந்து அதை பிரிச்சிருக்கோம். அந்த லட்டுனுடைய அங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த நெய்யை வந்து நாங்கள் வந்து தரவரிசைப்படியும் லட்டையும் நாங்கள் வந்து பிரிச்சிருக்கோம். அதில் பார்க்குறப்போ அதில் கலப்படம் நடந்திருக்கிறது உண்மை தான். அதே சமயம் கொழுப்பினுடைய அளவு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து மாறி இருக்குது. பட் ஃபார்முலாக பார்க்குறப்போ இதில் என்னென்னா விலங்குகளுடைய கொழுப்புகள் வந்து சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதை வந்து உறுதி செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் ஒரு நேர்மறையான கருத்தையும் வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம் இப்போது ஆந்திராவில் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருக்குது. ஸோ திருப்பதி லட்டு இந்த விவகாரம் சம்மந்தமாக பார்த்தோமே, ஆனால் பவன் கல்யாண் வந்து இப்போது ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் தன்னோட எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு பிரசாரத்தில் மீன் எண்ணெய், பன்றி கொழுப்பு, அப்புறம் மாட்டிறைச்சி கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இது தொடர்பாக வந்து திருப்பதி தேவஸ்தான வாரியம் வந்து பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கோயில்களையும் இது மாதிரியான பிரச்சனை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் தேசிய அளவில் சனாதன தர்மா ராஷ்டிர வாரியா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவனத்துக்கான நேரம் வந்து விட்டது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து தெய்வீக சம்மந்தமானது, ஒரு குறிப்பிட்ட சாராருக்குமானது அப்படிங்கிறத பார்த்தாலுமே மக்களுடைய நம்பிக்கை இருந்த இடத்துல இப்போது ஒரு மிகப்பெரிய களங்கம் வந்து உருவாகியிருக்கு. அதுவும் அந்த லட்டில் மக்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு வாங்கிட்டு போகக்கூடிய பெருமாளோட மகா பிரசாதம் அப்படின்னு சொல்லி அந்த லட்டை வாங்கிட்டு போகக்கூடிய அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய களங்கம் வந்திருக்கிறது. ஆந்திரா மட்டும் இல்லை, பெருமாள் பக்தர்கள் மத்தியிலையும் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.